ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்காது 0 லக்ஷ்மி. 44வது வாரத்துக்கான டிஆர்பி ஆல்ரெடி வந்துருச்சு. நான் கொஞ்சம் டிலே தான் பிரணவை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, டிஆர்பியில் உண்மையாகவே நம்ம அப்படியே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஹாப்பி தான். போன முறை 4.8 இருந்தோம் 43வது வாரத்தில். இந்த முறை 4.4 இருக்கும். ஆனால் எல்லாருமே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. மற்றவங்க எல்லாத்துக்குமே பாராட்டுகள். நம்ம அப்படியே இருக்கிறதும் ஹாப்பியான விஷயந்தான். ஸோ 9.5லேருந்து சிறுகடி காசை 10 அப்படிங்கிற பாயிண்ட் வந்திருக்காங்க. 9.1லேருந்து ஐயனார் துணை 9.4ன்னு அவங்களும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 8.1லேருந்து இவங்களும் ஒரு சின்ன இன்க்ரீஸ் 8.4 அப்படின்ட்டு நம்மளுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2. அதே மாதிரியே வந்துட்டு 7.1 அப்படிங்கிறதுலேருந்து 7.6 அப்படின்னு சின்ன மருமகள் மாறி இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து 5.9லேருந்து 6.2. அஃப்கோர்ஸ் பிக் பாஸ் கூட 5.6லேருந்து 6.6ன்ட்டு எல்லாருமே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ இது பூங்காற்றை திரும்புமா மட்டும் 2.8லேருந்து 2.3ன்னு குறைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த அவங்களே நமக்கு ஒரு காரணமோ, ஏன்னா நம்ம 4.8லேருந்து 4.7ன்னு சின்னதாக ஒரு குறைவு அப்படிங்கிறதான். இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, போன வாரம் என்ன வாரம் அப்படின்னா இந்த சொத்து பற்றி விற்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயே 4.7ங்கிறது சூப்பரான விஷயம் தான் அர்பனில். அதே மாதிரியே அர்பன் அண்ட் ரூரலில் மகாநதி 4.19 எடுத்திருக்காங்க. அப்படியே கூடுதலாக எல்லா இடத்துலையும் பார்க்கலாமா? சிந்து பருவி 5.44, சின்ன மருமகள் 6.72, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 7.37, ஐயனார் துணை 8.29, சிறுகடி காசை 8.41, பிக் பாஸ் 4.34. எனக்கு தெரிஞ்சு டிவிடிக்கு அப்புறம் பெருசாக அந்த ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நானும் அதிகமாக பார்க்குறதில்ல. ஹானஸ்ட்டாக அதிகம் பார்க்குறதில்ல, எப்பாச்சும் ஃப்ரீயாக இருக்கும்போது தான். பட் இருந்தாலும் அவ்வளோ டிஆர்பி எடுக்கிறதில்ல. இன்னும் அந்த ஆஃப்டர்நூன் கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எனிவேஸ், டிஆர்பியில் எந்த சீரியல் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் உங்கள் மனசில் நம்பர் 1 ஸ்டேடியம்.